நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நான் இன்ட்ரோ எதுவும் எடுக்கலை. இது திருவிழா அன்னைக்கு காலையில் அத்தை போட்டிருந்த கோலம். அத்தை தான் கோலம் போட்டாங்க. நைட்டு எல்லோரும் பக்கத்து வீட்டில் உள்ள அண்ணா மச்சான் எல்லோரும் சேர்ந்து வந்து கட்டினாங்க வேப்பிலையெல்லாம் திருவிழாவுக்காக. இப்போ வந்து சாமிக்கு வந்து நாங்கள் சாயந்தரம் தான் கோயிலுக்கு போயிருந்தோம். ரெடி பண்ணியாச்சு. அதுக்குள்ளே வந்து அந்த குடத்துக்குள்ளே பொங்கலும் மேலே உள்ள குடத்துல வந்து தயிரும் கீரையும் வச்சு தான் கோவிலுக்கு கொண்டு போகிறோம். கொஞ்சம் இடையில எல்லாம் பேசியிருக்க மாட்டேன். இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். மாமாவும் சாயந்தரம் வேலையிலேருந்து வந்தாச்சு. எல்லோரும் இந்த தடவை தான் ஃபேமிலியாக போக போகிறோம் கோயிலுக்கு. போன வருஷம் அத்தை மாமா மச்சான் எல்லோரும் ஊரில் இருந்தாங்க. இந்த தடவை எல்லோரும் ஃபேமிலியோடு போக போகிறோம். இப்போ சாமி கும்பிட்டுட்ருக்கோம். பார்த்திங்கன்னா அத்தை தான் சாமி கும்பிட்டாங்க. இப்போ எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நான் போனேன். பார்த்துருப்பீங்க, அத்தை தலையில் தூக்கி வச்சாங்க. மஞ்சள் தண்ணி காலில் ஊற்றி சாமியெல்லாம் கும்பிடுவாங்க. சாராவுமே கும்பிடுச்சு. ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போனது எதுக்கும் நான் வீடியோ எடுக்கலை. அத்தாச்சி எடுத்து அவங்களோட சேனலில் போடுவாங்க. சாந்தி சாரா யூடியூப் சேனலில். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க்கு கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடும்போது பார்த்துன்னா தெரிஞ்சிருக்கும். சாராவோட ஒட்டுமுடி வந்து கீழே விழுந்துருச்சு. அதனால தான் எல்லோரும் சிரிச்சுட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா கோயிலை வந்து 3 தடவை சுற்றி வரணும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபேமிலியாக எல்லோரும் போயிருந்தோம். மச்சானோட ஃப்ரெண்டு கூட வந்திருந்தாங்க. அவங்க ஆடையில் பார்த்துருப்பீங்க ஒருத்தவங்க, அவங்க தான் மச்சானோட ஃப்ரெண்டு. பார்த்திங்கன்னா கோயிலை 3 தடவை சுற்றி வந்துட்டு அங்கே முன்னாடி வந்து வச்சுருப்பாங்க. குடத்தெல்லாம் கொடுத்துட்டு சாரா கையில் ஒரு செம்பு மாதிரி வச்சுருக்கோம் குடத்தில். அதில் வேப்பிலை போட்டு கொண்டு வந்ததையும் முன்னாடி கொடுத்துட்டு உள்ளே சாமி கும்பிட போகலாம். சாமிக்கு பார்த்திங்கன்னா பழத்தால் வந்து அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் சாயந்தரம் தான் கோயிலுக்கு போயிருந்தோம். நல்லாவே சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. கூட்டமாகவும் இருந்துச்சு. பாருங்கள் சாமியெல்லாம் எப்படி இருக்குன்னு. அப்படியே கும்பிட்டுட்டு வெளியில் போகலாம். இப்போ வெளியில் போனால் பார்த்திங்கன்னா சாமி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம்.
ஃபேமிலியெல்லாம் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் ஆன்ட்டி அக்கா எல்லோரும் வருவாங்க ஆடுறதுக்கு. சூப்பராக இருந்துச்சு. நான் ஏன் மறைச்சிருக்கேன்னா அவங்க நைட்டி போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடிலாம் அந்த அக்காவை நான் வீடியோஸில் காமிச்சிருக்கேன். திருவிழா வந்து ரொம்ப சூப்பராக போணுச்சு. இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.